ஆண்டின் பொதுக்காலம் 22வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 4 அருள்வாக்குகள் 38 தொடக்கம் 44 வரை. ஓய்வு நாளுக்காக மானிட மகன் அல்ல, மானிட மகனுக்காகத்தான் ஓய்வு நாள். மானிட மகன் என்று விவிலியத்தில் நற்செய்தியில் குறிப்பிடப்படுவது துன்புறுகின்றவர்கள். எனவே துன்புறுகிறவர்கள் என்பதை குறிக்கின்ற வார்த்தைதான் மானிட மகன் என்ற வார்த்தை. எனவே ஓய்வு நாள் துன்புறுகின்றவர்களுக்காக என்று இயேசு வேறு ஒரு இடத்தில் நற்செய்தியில் சொன்ன அந்த கூற்று இன்றைய நற்செய்தியில் அது உண்மையாகிறது. ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் போதித்துவிட்டு சீமோன் பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு செல்கிறார். சீமோனின் மாமியார் காய்ச்சலால் அவதிப்படுவதை பார்த்த அனைத்து சீடர்களும் அவரை குணமாக்க வேண்டினார்கள். அது ஓர் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இயேசு அவரை குணப்படுத்தினார். தனக்கு காய்ச்சல் நீங்கியதை அனுபவித்த சீமோனின் மாமியார் ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது என்று சட்டம் சொன்னாலும் பேதுருவின் மாமியார் நன்றி பெருக்கு அதைவிட அதிகமாகி அந்த சட்டத்தை மீறச் செய்கிறது. ஏனென்றால் சீடரும் இயேசுவும் பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு அடிக்கடி வருவது வழக்கம். அவர்கள் வரும்போதெல்லாம் பேதுருவின் மாமியார் அனைவருக்கும் இன்முகத்தோடு விருந்தோம்பலை செய்தார். எனவே இன்றும் அவர்கள் பசியாய் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து இயேசுவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் தான் குணமடைந்த பிற்பாடு சமைக்க தொடங்கினார், சமைத்து கொடுத்தார். இன்றைய மாமியார்களுக்கு புனித பேதுருவின் மாமியார் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இயேசு குடும்பத்தில் ஒரே ஒருவரை குணமடைந்து பயனடைய செய்தார். அந்த ஒரு நபர் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் மட்டுமல்ல, தன்னுடைய மகளுக்கும் வீட்டில் வேலை செய்த அனைவருக்கும் உபசாரம் செய்து அவரவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து எல்லோருக்கும் பயனுள்ள விதத்தில் நடந்து கொண்டார் பேதுருவின் மாமியார். பேதுருவின் மாமியார் இயேசுவும் சீடர்களும் வீட்டிற்கு வந்தபோதெல்லாம் உபசரித்ததற்கு நன்றியாகத்தான் இயேசுவின் சீடர்கள் அனைவரும் பேதுருவோடு சேர்ந்து பேதுருவின் மாமியாரை குணப்படுத்த வேண்டுகிறார்கள். இன்றைய மாமியார்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் போதே மருமகளுடைய இதயத்தை தங்களுடைய இன்சொல்லால் புன்சிரிப்பால் நிறைக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் நலமோடு இருக்கிறார்களா என்பதை வாஞ்சையோடு கவனிக்க வேண்டும். அப்போதுதான் மாமியார்கள் உடல்நலமற்று இருக்கும்போது மருமகள் உட்பட அனைவரும் நன்றியோடு அவருக்கு பணிவிடை செய்வார்கள். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் ஒரு நாள் அட்டவணையும் காண கிடக்கிறது. ஓய்வு நாள் கால அட்டவணை. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். 1. காலையில் தொழுகை கூடத்திற்கு சென்று இயேசு போதிக்கிறார். 2. குணமளிக்கும் பணியில் ஈடுபடுகிறார். மதிய உணவு அருந்துவதற்கு முன்னால் பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகிறார். மதிய உணவு உண்கிறார். சாயும் கால வேளையில் வெளியே வந்து அமர்கிறார். அங்கே பலரை குணமளிக்கும் பணியில் மீண்டும் ஈடுபடுகிறார். 4வது வசனம் 42. பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தந்தையிடம் இறைவேண்டலில் ஈடுபடுகிறார். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். காலையில் கோவிலுக்கு சென்று முழு திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். பிறகு அந்த அன்பியத்தில் யாராவது உடல்நலமற்றவர்களாக இருக்கிறார்களா, தங்களுடைய வீட்டில் உடல்நலமற்றவர்களாக இருக்கிறார்களா, அவர்களோடு சென்று அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும். பிறகு நட்புறவுடன் குடும்பத்தாரோடு நன்றாக உரையாட வேண்டும். உரையாடிவிட்டு நன்றாக உணவருந்த வேண்டும். மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி
இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்து நாங்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் என்று சொல்லிவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும். இப்படி வாழ இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம். ஆமீன்.